நான் பல நேரம் யோசிச்சு பார்ப்பேன், எத்தனை மருத்துவங்கள் இருக்கு உலகம் முழுக்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி. குட்டியூண்டு நாடு ஒரு குவாட்டமாலா அப்படின்னு ஒரு நாடு. நீங்க வரைபடத்தில், வரலாற்று வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீனட், ஒரு நிலக்கடலை சைஸ்ல தான் இருக்கும் அந்த நாடு. நான் தாய்லாந்தில் ஒரு மருத்துவ மாநாட்டுக்காக போயிருக்கேன் 22 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 80 வயது ஆன ஒரு மரபு மருத்துவர், ஒரு தாவரவியலாளர், ஒரு பெண்மணி அவ்வளோ அழகா மேடையில் பேசுகிறாங்க ஆங்கிலத்தில். அவங்க வயது அப்போவே 82 வயசு. நான் அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் கீழே இருந்து. அந்த அம்மா ஒரு தாவரமாக சொல்லி அந்த தாவரவியல் பெயரோடு சொல்கிறார்கள். பல தாவரங்கள் நம்ம நாட்டு தாவரங்களோட கீழானல்லியே அவர்கள் பேசுகிறார்கள். அவங்க ஃபிலாந்தஸ் நிரூரி, ஃபிலாந்தஸில் வேறு நிரூரி இல்லை, வேற ஒரு இதை பாட சொல்லி இது மிகச்சிறந்த பயிர், எங்கள் நாட்டில் மட்டும்தான் இருக்குது, எங்கள் நாட்டினுடைய ஆகச்சிறந்த பயிர், இது எங்கள் நாட்டு மரபு மருத்துவம்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. படத்தில் நம்ம ஊர் கீழாநெல்லி படம் இருக்குது. அப்போ அவங்க கீழே இறங்கி வந்தோடனே ஓடி போய் அந்த மாட்ட ஃபிலாந்தஸ் எங்கள் ஊருங்க அப்படின்னா, அவங்க ஃபிலாந்தஸ் மாதிரி கிட்டத்தட்ட 10 செடி இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அத்தனை நாட்டு மரபு மருத்துவத்திலும் ஒரு பேரோடு அது உலாவி கொண்டிருக்கிறது. அத்தனை நாட்டு மக்களினுடைய மஞ்சள் காமாலையும் அது போக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அம்மாட்ட பேசிக்கொண்டே நடந்து போகிறேன். அங்கே சாங் மாய் அப்படின்னு ஒரு இடம் தாய்லாந்தில். அந்த சாங் மாய்ங்கிற இடம் முழுக்க அந்த நாட்டு மன்னர் அவர்கள் கட்டிய ஒரு பெரிய தாவரவியல் கூடம். அது ஒரு மலை முழுக்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன். அதில் பல செடிகளை அவர்கள் காட்டிக்கொண்டே செல்கிறார்கள். நாங்கள்லாம் ஓடிக்கொண்டு பின்னாடி அவங்க கூட போனோம். ஒரு தாவரத்தையும் அவர்கள் அவங்க நாட்டு விஷயத்தோட சொல்லி பார்க்கிறார். இப்படி மரபு உலகம் முழுக்க கொட்டி கிடக்கிறது. சுஜோக் அப்படின்னு ஒரு மரபு மருத்துவம் இருக்குது. இன்னைக்கு நம்ம அதை நிறைய பேர் வேற பேரில் பயன்படுத்துகிறோம். ஆனால் சுஜோக்குங்கிறது கொரிய மருத்துவம். அந்த கொரிய மருத்துவத்தில் இந்த வெறும் 10 விரல் தான் அவங்களுக்கான முழு மருத்துவம். அதனுடைய கைகள்லையும் இந்த ஒரு கையினுடைய ஒரு பகுதிகளையும் உடலினுடைய உள்ளுறுப்புகளோடு தொடர்படுத்துவாங்க. இன்றைக்கு அக்யூப்ரெஷரில், ரிஃப்ளெக்ஸாலஜியில், எல்லாத்துலேயும் அதனுடைய நம்ம கால் பாதத்தில் எப்படி சொல்கிறோமோ அவங்க கைகளை வைத்து சொல்லக்கூடியது சுஜோக். கம்போ மருத்துவம்னு ஜப்பானில் ஒரு குழுவினர் பயன்படுத்திட்டு வராங்க. கம்போ மருத்துவம்னா தரைக்கு அடியில் விளையக்கூடிய, ஜப்பான் நாட்டில் விளையக்கூடிய கம்போ மருத்துவத்தை வைத்து பல மருந்துகளை பயன்படுத்திட்டு வராங்க. அங்கே ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு பையன், அவர் மிகப்பெரிய இதய மருத்துவர். அவர் ஒரு அங்கிருந்து வரும்போது ஒரு பானம் ஒன்றை வாங்கிட்டு வர்றார். அந்த பானத்தை வாங்கிட்டு சிவராம் உனக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி கொண்டு வர, ஆனால் அவங்க எல்லாம் இதை வேற எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னாரு. அது அந்த நாட்டினுடைய மதுபான வகையில் ஒன்று. ஆனால் அவர் ஏன் எனக்கு வாங்கிட்டு குட்டியாக கொடுத்தாருன்னா, அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு திராவகம். அது மருத்துவத்திற்கு அவர்கள் மீனோடு சேர்த்து பயன்படுத்துகிறார்கள், நீ யோசிச்சு பாரு அப்படின்னார். நான் அந்த ரொம்ப வெறும் தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 30 ml இருக்கக்கூடிய ஒரு சின்ன புட்டியில் கொடுத்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். அது என்னதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன விஷயம் அதுதான், அரிசியிலிருந்து திராவகம் போல் வடித்து எடுத்து பண்ணுகிறார்கள் அப்படின்னாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காடி நீர் என்று சித்த மருத்துவத்தில் நாங்கள் 7 நாள் காய்ச்சிய கடலை புளிப்பு நீர், 7 நாள் காய்ச்சிய காடி என்று நிறைய அரிசி காடி, பழங்கஞ்சி, அதிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு அசிட்டிக் ஆசிட் இன்றைக்கு சொல்கிறோம். அது பல மருந்துகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதை அந்த நாட்டு மக்கள், ஜப்பானியர்கள் அந்த காடி நீரை வைத்து, அந்த அரிசியிலிருந்து புளிக்க வைத்து எடுத்த நீரை கொஞ்சம் அரிசியினுடைய ஓட்காவாக குடிக்கக்கூடிய கூட்டமும் கொஞ்சம் இருக்கு. அந்த அரிசியினுடைய அந்த திராவகமாக எடுத்து மீனோடும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கம்போ மருத்துவத்தோடும் சேர்ந்து ஒரு மருத்துவமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கம்போ மருத்துவத்தில் தான் அதிமதுரம் இருக்கு, அந்த கம்போ மருத்துவத்தில் இஞ்சி இருக்கு, அந்த கம்போ மருத்துவத்தில் சுக்கு இருக்கிறது. நாம் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்காத்தனே அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. சீன மருத்துவம் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 33,000 வகையான மருந்துகளை அவர்கள் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி அரபு மருத்துவம். அதே மாதிரி அந்த குவாண்டமாலாங்கிற அந்த நாடுல, அந்த குவாண்டமாலா சிறையை பற்றி நாம் படித்திருப்போம். குவாண்டமாலா சிறையில் அமெரிக்கர்கள் நிறைய கியூபர்களை கொண்டு போய் அந்த சிறை வைத்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிறை ஒரு பல்வேறு ரகசியங்களை உள்ளடக்கியது என்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த நாட்டில் கூட அவர்களுக்கு ஒரு மரபு மருத்துவம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டினுடைய ஒரு நீண்ட வரலாற்றையும் பண்பாட்டு விழுமயத்தையும் கொண்ட நம்ம நாட்டில் எவ்வளவு மிக மிக தொன்மையான மரபு மருத்துவமும் எப்படியெல்லாம் இருக்கிறது, அதை நாம் எவ்வளவு தூரம் தொலைத்து நகர்ந்து வந்து விட்டோம். மீட்டெடுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பார்வை இன்றைக்கு அத்தனை பேர் மனதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதுக்கு நம்ம திரும்ப இதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம்?
ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத எழுச்சியே இன்றைக்கு எல்லா இடத்திலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மரபு சார்ந்த விஷயங்களை பேச வேண்டும் என்று போனால் அதில் இயற்கை மீது அக்கறை கொண்ட விவசாயிகளும் இயற்கை விஞ்ஞானிகள் நம்ம நம்மாழ்வார் ஐயாவினுடைய சகாக்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு 10-20 பேரோடு தான் நாங்கள் பேசி கொண்டிருப்போம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா நாட்டிலும் எல்லா இடங்களிலும் பெருவாரியான மக்கள் மரபு சார்ந்த உணவு மீது, மரபு சார்ந்த வாழ்வியல் மீது, மரபு சார்ந்த மருத்துவங்கள் மீது தங்கள் பார்வையை திருப்பியிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் பெருகி வரக்கூடிய மிகப்பெரிய நோய் கூட்டங்கள் தான். கடுமையான நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருது. எங்கே பார்த்தாலும் 93 என்னுடைய பயிற்சியை ஆரம்பித்தேன். 93 நான் பயிற்சி ஆரம்பித்த போது ஒரு மாதத்திற்கு ஒருத்தர் அல்லது 2 பேர் புற்றுநோயாளிகள் வருவாங்க. அவர்கள் பல மருத்துவத்துறையில் பார்த்து அங்கே கேட்கல, அதனால் நாட்டு வைத்தியம் பண்ணுறீங்களா நீங்கள், சித்த வைத்தியத்தில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒரு ஐயத்தோடு தான் அவர்கள் தன்னுடைய கோப்புகளை எடுத்து காட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஒரு 38 வயது பெண்மணி அவங்க வந்தது என்ன அப்படின்னா, மாரில் ஒரு சின்ன கட்டியாடம் இருக்குது, உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப தயங்கி ஒரு பெண்மணி நான் சொல்வதற்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு அப்படியே பேசினாங்க. நீங்கள் போய் அந்த பெண் மருத்துவர் இருக்காங்க, அவங்க முழுமையான மார்பக பரிசோதனை செய்து சொல்லுவாங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோம். ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பார்த்துட்டு சொல்ல அந்த டாக்டர் பதறி கொண்டு வராருங்க, இல்லைங்க அவங்கள விட்றாதீங்க, அவங்க அதை பற்றி புரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்திருக்கிறது மார்பக புற்றுநோயின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலையில் நடந்தது. நாளை கழித்து எனக்கு தெரிந்த இன்னொரு மருத்துவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகுது. எவ்வளவு தூரம் அடுத்தடுத்த நாட்கள் இந்த நோய்களை பார்த்து கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்கும் போது மனதிற்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன நடக்குது, நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அலட்சியத்தை அலட்சியத்தால் நம்ம ஒரு உயிரை இழந்து விடக்கூடாது. சர்க்கரை நோய், நீரிழிவு நோயை ஆரம்பத்தில் பார்த்து மிகச்சரியாக கட்டுப்படுத்தி போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் புற்றுநோய் அப்படி அல்ல. ஒரு 4-5 புற்றுநோய்களை தான் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. 40 நோய் இருக்குன்னா 3-4 நோய் தான் கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி கூடிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள அவ்வளோ பேருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அதை ஒரு பேசுபொருளாக வைத்து கொள்ளணும். அன்னைக்கு கூட ஒரு உரையை நான் தற்செயலாக ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அப்போ அவர் உரையில் இருந்தார், இங்கே அணுகுண்டெல்லாம் போட்டு ஆள் அழிக்க வேண்டியதில்லை, வெறும் இட்லி தோசையில் பாய்சன் பண்ணி அழிச்சிடலான்னு அவர் ஒரு உரை சொல்லியிருப்பார். அதை அனுப்பியிருந்தாங்க. அது உண்மை. இன்னைக்கு நம்முடைய உணவில் வரக்கூடிய நச்சுக்கள், உணவில் கலக்கக்கூடிய மாசுக்கள், சூழலில் கலக்கக்கூடிய நச்சுக்கள், சூழலில் கலக்கக்கூடிய மாசுக்கள், இவையெல்லாம் சேர்ந்தது அந்த மாதிரி நோய் கூட்டங்களை பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு புற்றுநோய்ங்கிறது அந்த காலத்துலையும் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. அன்றைக்கெல்லாம் வயோதிக நோய் 75 வயசில் வரும், 80 வயதில் வரும். இன்றைக்கி ஒரு 15 வயசில், 5 வயசில், 20 வயசுலலாம் கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எப்படியாவது இந்த நோய் கூட்டங்கள் வராமல் காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த இடத்தினுடைய தான் நம்முடைய முதல் தேடல் மரபு நோக்கி திரும்புது. அன்னைக்கு இவ்வளோ தூரம் அந்த நோய் கூட்டங்கள் இல்லை. அன்னைக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்தது, ஆனால் மிக குறைவாக வயோதிகத்தில் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு இள வயதில் எதிர்பாராத சூழலில் நேற்று முந்தைய தினம் வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளைங்க இப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான முதல் காரணம் நம்முடைய உணவில் உணவில் கலக்கக்கூடிய நச்சுக்களும் மாசுக்களும்.